அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, கன்னி ராசி வக்ர சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பயிற்சியின் வக்ர பயிற்சி மற்றும் சஞ்சாரம் கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி முழுவதும் பார்க்கலாம். தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான மீன ராசியை சஞ்சரித்து வருகிறார். இந்த சூழலில் 2026 ஏற்படும் சனியின் வக்ர நிலை உங்கள் வாழ்வில் சில முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சனி வக்ரம் ஜூன் 2026 ஆரம்பித்து சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் 2026 முடியுது. சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கும் போது அவரது பார்வை மற்றும் கரகவாகங்கள் வேகம் சற்று மாறுபடும். இது பொதுவாக கடந்த கால செயல்பாட்டுக்கான பலன்களையும் மந்த நிலையில் இருந்து விடுதலையும் செய்யும். கன்னிராசியோட பொதுவான பலன்களை பற்றி பார்க்கலாம். வியாபாரத்தில் அல்லது வேலையில் கடந்த சில மாதங்களாக இருந்த முட்டுக்கட்டைகள் மந்த நிலைகள் இந்த வக்ர காலத்தில் சற்று குறைய தொடங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம். வேலைப்பழு இருந்தாலும் அதற்கேற்ப அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும். 7ஆம் இடம் கூட்டு வியாபாரத்தை குறிப்பதால் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் கூடும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். எனினும் இந்த வக்ர காலத்தில் யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடுவதோ கூடாது. தொழில் நிமித்தமாக பயணங்கள் செலவுகள் ஏற்பட்டாலும் அவை நீண்டகால அடிப்படையில் பலன் தரும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். வக்ர காலத்தில் சனியின் விரயம் சற்று குறைந்தால் விட்டு கொடுத்து சென்றால் உறவு பலப்படும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் பழகும் பொழுது வார்த்தைகளின் நிதானம் தேவை. தேவையற்ற வம்புகளை தலையிடாமல் இருப்பது அமைதி தரும். சனி வக்ரமாகும் பொழுது உடல் ரீதியாக சிலருக்கு மந்தத்தன்மை, கால் வலி அல்லது அஜீரண கோளாறு ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு உணவு உண்பதும் பொதுவான ஓய்வு எடுப்பதும் ஆரோக்கியத்தை சீராக வைக்க உதவும். மீனராசியில் இருக்கும் சனி பகவான் தனது 3, 7, 10ஆம் பார்வையாக முறையே உங்கள் ராசியின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 1ஆம் இடம் ராசிஸ்தானம், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் பார்வை பார்க்கும்போது தந்தை வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஆன்மீக பயணங்கள் மேம்படும். 7ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்கள் சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்ள தூண்டும். சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் பார்வையை பார்க்கும்போது வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளில் சிறு தாமதம் ஏற்படும். பின் சுகமாக முடியும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதனால் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணணும்னா, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது நல்லது. அல்லது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஈஸ்வரனை வழிபடுவது கெட்ட பலன்களை குறைக்கும். உங்களால் உயன்ற அளவுக்கு துப்புரவு தொழிலாளருக்கோ அல்லது முதியோருக்கோ அன்னதானம் அல்லது தேவையான உதவிகளை செய்து சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். தினமும் காலையில் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி.